அஸ்ஸலாமு அலைக்கும். இதை விட ஈஸியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூடவே ஒரு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கூடவே வீட்டில் அரைச்ச 1½ ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு இவங்களை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸான தக்காளியில் உப்பு போட்டு கரைச்சி, ஒரு பாதி லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து கரைச்ச தண்ணி, அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த கூட்டி வச்ச குழம்ப நம்ம எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதக்கியிருக்கோம்ல அதோட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்து, அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா கொதித்து வற்றி வரட்டும். வற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 kg நகர மீன் சேர்த்துருக்கேன். நல்ல குழம்பு பாதியானதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். மீன் உடையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இதை விட ஈஸியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி